ஹாய் விவாஸ், இன்னைக்கு ஜூன் 20 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க மனோஜ் வந்து அம்மா கிட்ட எப்படி காசு கொடுக்க போறா அப்படின்னு ரோஹிணி கிட்ட கேட்டோடனே ரோஹிணி சொல்றாங்க, உங்க அம்மா என்னெல்லாம் சொல்லி திட்டினாங்க அதெல்லாம் உனக்கு தெரியுதா? உங்க அம்மா இன்சல்ட் ஆனது மட்டும் தான் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து மனோஜ் கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. இப்ப காசு கூட எப்படி கொடுப்பாங்கன்னு என்கிட்ட கேக்குற, அவங்க நகையும் கலட்டி கொடுத்துட்டு வந்துட்டாங்க, அப்புறம் நான் எப்படி காசு ரெடி பண்றதுனோடனே இப்ப உடனே மனோஜ் என்ன சொல்றாருன்னா, நீ போய் அந்த நீ யார்கிட்ட வாங்கலையா அவங்கள பார்த்து காசு போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப நீ என் கூட வருவியா அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. நான்லாம் வரமாட்டேன், முத்துவை கூட்டிட்டு போ, அவன் தான் இதுக்குன்னா சரியா இருப்பான். நகை கடைக்கு சேட்டு கடைக்குனா கூட நான் வருவேன், இந்த மாதிரி அடிதடிக்குன்னா நான் வரமாட்டேன், அவனே கூட்டிட்டு போ அப்படின்னோடனே ரோஹிணி நானே பாத்துக்கிறேன், உங்க அம்மா காசு கொடுக்கணும் அவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, சீதா நைட்டனா தூங்க வராம அவங்க அம்மாவுக்கு தெரியாம இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போறோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அப்பா போட்டோ முன்னாடி உட்காந்து இந்த மாதிரி அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா வெளியில வந்து மீனா கால் பண்றாங்க. இங்க மீனாவும் அதே மாதிரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்துல இருக்கிறாங்க. அப்போ மொத்தம் சீதா கால் பண்ணோடனே ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் தான் இந்த மாதிரி குழப்பமா இருக்கணும், எடுத்துட்டோம்ல விடு அப்படிங்கிற மாதிரி மீனா வந்து சீதாவை சமாதானப்படுத்தி தூங்க சொல்றாங்க. காலையில போய் இந்த மாதிரி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மொத்தம் முத்து வந்துடுறாரு. இப்ப முத்து வந்து தூங்கிடுறாரு. மீனா அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. காலையில எந்திரிச்சு மீனா வந்து மாலை எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு கிளம்புறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, சீதா வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் கிளம்பும் போது அவங்க அம்மா வந்து சாப்பிடாம போறாங்கன்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க. இந்த மாதிரி சத்யாவோட ஃபங்க்ஷனே மாமா எப்படி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாரு, உன் கல்யாணத்தெல்லாம் நல்லாதான் நடத்துவாரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்போ பார்த்து சத்யா வந்தோடனே நான் உன்னை கொண்டு விடவா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இல்ல நீ இங்கே இரு, உனக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடத்த மாமா வருவார்லன்னே சரி சரின்னு சொல்லிட்டு சீதா கிளம்பி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துடுறாங்க. இங்க மீனா கிளம்புறாங்க. கிளம்பும் போது அவங்க மாலையெல்லாம் எடுத்துட்டு ரெடியாகி வரும்போது முத்து வந்து மாலை நல்லா அழகா இருக்கு மீனா, இதே மாதிரிதான் சீதா கல்யாணத்துக்கும் நம்ம கட்டணும், இதே மாலை கட்டினாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீனா கிளம்பும் போது என்ன மீனா கையில பர்ஸ் எடுக்கல ஒண்ணு எடுக்கல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு முட்டை எல்லாத்தையும் எடுத்து விட்டு வழி அனுப்பி வைக்கிறாரு. இப்ப ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்துடுறாங்க. இங்க ஆபீஸ்ல என்ன ஆகுதுன்னா, சீதா அருண் வந்துடுறாரு, மீனா வந்துடுறாங்க. 3 பேருமா பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப சீதா வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்போனே மீனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லி அவங்க ஆசீர்வாதத்தோட புருஷன் வீட்டுக்கு கண்டிப்பா நான் அனுப்பி வைப்பேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லி இவங்க 3 பேரும் அங்க உள்ள போறாங்க. கரெக்டா முருகன் வந்துடுறாரு. இப்ப முருகன் முத்து கால் பண்ணி என்னன்னே இந்த மாதிரி நான் வந்துட்டேனோடனே இந்த நானும் வந்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு மீனா வந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ் வாசல்ல இருந்து திரும்பி பார்க்கும்போது முத்து கார்ல வந்து இறங்குற மாதிரி காட்டுறாங்க. அதோட இன்னொரு எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்களான்னு தெரியல. அதோட இன்னொரு எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, மீனா உள்ள போய் மாலையெல்லாம் எடுத்து கொடுத்து ஐயர் இருக்கிறாரு, அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ண எல்லாம் ரெடி பண்ணிட்டு கல்யாணம் முடிஞ்சது. மீனா மட்டும் வெளியில வராங்க. அப்போ முத்து ஆப்போசிட்ல வராரு. முத்துவை பார்த்தோன்னே மீனா அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அதோட இன்னொரு எபிசோட் ரன் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.